பொதுவாக உலகநாயகன் கமல்ஹாசன் ஒரு படத்தை பாராட்டுறாருனா அந்த படத்தோட கதை, திரைக்கதை, நடிப்பு, பின்னணி இசை எல்லாமே சரியாக இருந்தால் மட்டும்தான் கமல்ஹாசன் பாராட்டுவார். கமல்ஹாசனோட குணா படத்தில் இடம்பெற்றிருக்கக்கூடிய குணா குகையை மையப்படுத்தி சில மாதங்களுக்கு முன்னதாக வெளியான மஞ்சுமல் பாய்ஸ் தமிழில் சக்கப்போடு போட்டுச்சு. அது மட்டும் இல்லாமல் மலையாளத்தில் 200 கோடி ரூபாய்க்கு மேலே வசூல் செய்த முதல் படம்ன்ற சாதனையையும் படைச்சது. இந்த படத்துக்கு கேரளாவில் கிடைச்ச வரவேற்பை விட தமிழ்நாட்டில் அதிகப்படியான வரவேற்பு கிடைச்சது. இந்த படக்குழுவினரை கமல்ஹாசன் நேரில் அழைச்சி அவங்களோட சேர்ந்து படத்தை பார்த்து படக்குழுவினரை பாராட்டினாருங்கிறது குறிப்பிடத்தக்கது. இந்நிலையில் கடந்த மே மாதம் மலையாளத்தில் வெளியான தலைவன் என்ற படத்தை பார்த்து படக்குழுவினருக்கு தன்னோட வாழ்த்துக்களை தெரிவிச்சிருக்கிறாரு உலகநாயகன் கமல்ஹாசன். தலைவன் திரைப்படம் மலையாளத்தில் புகழ்பெற்ற இயக்குனரான ஜிஸ் ஜாய் இயக்கத்தில் உருவாச்சு. மேலும் இந்த படத்தில் பிஜு மேனன் மற்றும் ஆசிஃப் அலி முக்கியமான கேரக்டர்கள் நடிச்சிருக்கிறாங்க. போலீஸ் விசாரணையை மையப்படுத்தி இந்த படத்தில் திரைக்கதை மிகச் சிறப்பாக இருந்ததால இந்த படம் கேரளாவில் கிட்டாச்சு. படக்குழுவோட சேர்ந்து தலைவன் படத்தை பார்த்த கமல்ஹாசன் படக்குழுவினருக்கு வாழ்த்துக்களை தெரிவிச்சிருக்கிறாரு. இது தொடர்பான போட்டோ சோசியல் மீடியாவில் வேகமாக பரவி வருது. அடுத்ததாக உலகநாயகனோட இந்தியன் 2 திரைப்படம் ஜூலை 12ஆம் தேதி உலக அளவில் வெளியாக போகிற நிலையில் நடிகர் சூர்யா நடித்த சூரரை போற்று திரைப்படத்தை ஹிந்தியில் ரீமேக் பண்ணி சர்ஃபீரா அப்படின்ற டைட்டிலில் உலகம் முழுவதும் வெளியிட போகிறாங்க. அதுவும் ஜூலை 12ஆம் தேதி தான் வெளியிட போகிறதா நடிகர் சூர்யா அறிவிச்சிருக்கிறாரு. இந்த ரீமேக்கில் நடிகர் அக்ஷய் குமார் நடிச்சிருக்கிறாரு. 2 படத்துக்கும் கண்டிப்பாக போட்டி இருக்கும்னு ரசிகர்கள் தெரிவிச்சிட்டு இருக்கிறாங்க. கமல்ஹாசன் நடித்த விக்ரம் படத்தோட கிளைமேக்ஸ் காட்சியில் வில்லன் ரோலக்ஸா சூர்யா கேமியோ ரோலாக நடிச்சிருக்கிறாரு. ஆனால் இப்போ கமல்ஹாசனோட இந்தியன் 2 படத்துக்கு ரியல் வில்லனாவே சூர்யா மாறிட்டாருன்னு நெட்டிசன்கள் கமெண்ட் செஞ்சுட்டு வர்றாங்க. மேலும் இந்தியன் 2 ட்ரெய்லர் வர 28ஆம் தேதி வர வாய்ப்பு இருக்கிறதாகவும் ட்ரெய்லரை மும்பையில் ரிலீஸ் செய்ய திட்டமிட்டிருக்கிறதாகவும் கூறப்படுது. மேலும் தக்லைஃப் திரைப்படத்தோட அடுத்த கட்ட படப்பிடிப்பு யூரோப்பில் நடக்க இருக்கிறதா தகவல்கள் வெளியாகி இருக்குது.